தமிழகத்திற்கு சம்பந்தம் இல்லை. விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுறாங்க. அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நிமிஷம் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை பார்க்கலாம். பக்குவம் இல்லாமல் எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்? இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கிறேன். இது கூட தெரியாமல் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறது சொன்னால் அவரை நம்பி எப்படி ஒருத்தர் இருப்பாரு? அனாவசியமா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு அவதூறு பிரச்சாரம். ஐ வுட் லைக் டு வார்ன் மிஸ்டர் விஜய் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் படிங்க, படிச்சுட்டு கருத்து சொல்லுங்க. அவருக்கு 50 வயசு என்னவோ. இதுல தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? அவருடைய தராதரம் மாற்ற பெரிய கட்சியுடைய தலைவர் அரசியல் இருக்காரு. அரசியல் வந்து அவர் ஆட்சி செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. நாங்களும் தேர்தல் இருந்து நல்ல பதில் சொல்லுவோம். அதுல நம்ம மாத்தோம். அவர் 10 பேர் 50 பேர் போயிட்டாங்கன்னா உடனே அவர் எப்ப அண்ணன் நான் எப்பவுமே சொல்றேன், அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? அவர் அண்ணன் அவரே தம்பி, எங்களுக்கு எங்க வந்து தம்பி. இன்னும் நேத்து இல்லைங்க இது. இன்னைக்கு அரசியல் வந்ததுனால அண்ணன் தம்பி விஜய் அப்படின்னு வருது. ஆக்சுவலி அது கிடையாது. பல வருஷமாக கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது. அவர் அண்ணன் சொல்றப்போ நான் வந்து அவரை வந்து தம்பியா நான் வந்து என்ன பேசுறாரு பார்க்க வேண்டியதானே. ஒரு கோடி ஒழுங்கா நடக்குது. எப்படி ஒரு ஆட்சி நடத்துறீங்க? இது என்ன எனக்கு புரியலனா தமிழக முதலமைச்சர் எல்லாரும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு. இது அங்கிருந்து கூப்பிடுறாரு. அட்லீஸ்ட்